வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு சீரியஸா ப்ரிப்பேர் பண்றீங்களா அப்படின்னா வாங்க. ஏப்ரல் 5, 6 தேதிகளோட முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சட்டுன்னு பார்த்துடலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போறோம்னு ஒரு குவிக் லுக் பார்த்துடலாம். அரசின் முக்கிய முடிவுகள், அப்புறம் பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்பம், பாதுகாப்பு செய்திகள், சமூகம் மற்றும் சுற்றுச்சூழல், கடைசியா எக்ஸாம்க்கான சில குவிக் பைட்ஸ். இது ஒவ்வொன்றுமே உங்க எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க உள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கவர்மெண்டோட சில முக்கியமான முடிவுகள். இதிலிருந்து கண்டிப்பா கேள்வி வரலாம், சோ கவனமா கேளுங்க. 365 நாட்கள் இந்த நம்பரை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய பாலிசி சேஞ்ச் இது. ஆமாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் கோர்ட் தீர்ப்புகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட 100 வருஷம் பழமையான ஒரு விதியை மாத்திருக்காங்க. இனிமே 2 குழந்தைங்க இருக்கிற பெண் அரசு ஊழியர்கள் அவங்களோட 3வது குழந்தைக்கும் 365 நாள், அதாவது 1 வருஷம் சம்பளத்தோட விடுப்பு எடுத்துக்கலாம். இது ஒர்க்கிங் விமனோட வெல்ஃபேருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. அதனால எக்ஸாம்ல இதை பத்தி கேட்க நிறைய சான்ஸ் இருக்கு. அடுத்து இந்த பெர்சன்டேஜை பாருங்க. வரப்போற ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை புரிஞ்சுக்க இது ரொம்ப முக்கியம். பல வருஷமா பேசிட்டே இருந்த இந்த பெண்கள் இடஒதுக்கீடு விஷயம் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. 2029 எலெக்ஷன்ல இருந்து இது அமல்படுத்த போறதா பிரதமர் சொல்லியிருக்காரு. இது இந்திய அரசியல்ல ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். அடுத்ததா ஃபாரின் ஃபண்ட்ஸை ரெகுலேட் பண்ற எஃப்சிஆர்ஐ சட்ட திருத்தம். இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா உண்டாக்கியிருக்கு. இதை என்ஜிஓஸ் கூட வேலையை பாதிக்கும்னு சொல்லி தமிழ்நாடு சிஎம் இதை ஒரு கொடூரமான சட்டம்னு சொல்லி பிரதமருக்கு லெட்டரே எழுதியிருக்காரு. சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ஸ் டாபிக்ல இது ஒரு முக்கியமான பாயிண்ட். சரி, இப்ப எக்கானமி அண்ட் டெக்னாலஜி பக்கம் போலாம். இந்தியாவோட தற்போதைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு இந்த டேட்டா நமக்கு தெளிவா காட்டும். இந்த நம்பரை பாருங்க. 2,64 கோடி ரூபாய். மார்ச் 2026ல இந்திய பொருளாதாரம் செஞ்ச ஒரு ஹிஸ்டாரிக் அச்சீவ்மெண்ட் இது. இந்த வளர்ச்சி சும்மா நம்பர்ஸ் மட்டும் இல்ல, நம்ம நாட்டோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எவ்வளோ வேகமா இருக்கு, டாக்ஸ் கலெக்ஷன் சிஸ்டம் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்றத காட்டுது. தடவையா மாசம் வர ஜிஎஸ்டி வசூல் 2 லட்சம் கோடியை தாண்டினது உண்மையிலேயே இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய பூஸ்ட். டெக்னாலஜில நமோ ட்ரோன் திதி ஸ்கீம் ஒரு சூப்பரான விஷயம். ஒரு பக்கம் விவசாயத்தை மாடர்னாக்குது, இன்னொரு பக்கம் கிராமத்து பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்குது. சுய உதவிக்குழு பெண்கள் ட்ரோன் பைலட்டா ட்ரைனிங் எடுக்கிறதுல கர்நாடகா தான் டாப்ல இருக்கு. இது ஒரு நல்ல உதாரணம். ஓகே, இப்ப நம்ம நேஷனல் செக்யூரிட்டிக்கு வருவோம். இதுல சில ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. இப்ப ஒரு முக்கியமான கேள்வி. உலகத்துல டென்ஷன் அதிகமாகிற இந்த நேரத்துல நம்ம நாட்டோட எனர்ஜி செக்யூரிட்டி பத்தின ஒரு கேள்வி இது. அந்த கேள்விக்கு பதில் இதுதான். இந்தியா கிட்ட இப்போதைக்கு 25 நாளைக்கு தேவையான க்ரூட் ஆயில் ஸ்டாக் இருக்குன்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. ஹார்முஸ் ஜலசந்தி மாதிரி முக்கியமான கடல் வழிகள்ல பிரச்சனை வந்தா நாட்டோட எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த ரிசர்வ் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம உள்நாட்டு பாதுகாப்பு திறனுக்கு ஒரு பெரிய கெத்து இது. ஐஎன்எஸ் அரிதமன் நம்ம கடற்படையில சேர்ந்திருக்கு. இது இந்தியாவோட 3வது நியூக்ளியர் சப்மரின். இதுல ஸ்பெஷல் என்னன்னா, இது முழுசா நம்ம ஊர்ல விசாகப்பட்டினத்துல கட்டப்பட்டிருக்கு. ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்துக்கு இது ஒரு பெரிய வெற்றி. கேட்கவே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல. பங்களாதேஷ் பார்டர்ல ஊடுருவலை தடுக்க பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஒரு செம்ம வித்தியாசமான பிளான் போட்டிருக்காங்க. ஆமாங்க, முதலை படைன்னு ஒரு திட்டத்துல 6 இருக்கிற பகுதிகளில் முதலையையும் பாம்புகளையும் யூஸ் பண்ணி கண்காணிக்க போறாங்களாம். உண்மையிலே இது ஒரு அன்கன்வென்ஷனல் செக்யூரிட்டி டாக்டிக்ஸ். சரி வாங்க, இப்போ சொசைட்டி அண்ட் என்விரான்மெண்ட் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். என்விரான்மெண்ட் பத்தி ஒரு கவலையான நியூஸ். நம்ம சென்னை கிண்டி நேஷனல் பார்க்ல வெளிமான்களோட எண்ணிக்கை 101ல இருந்து 90 குறைஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் நகரமயமாதல், அதோட வாழ்விடம் சுருங்கிறது தானே எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இப்போ ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி. ஒடிசாவில் இருக்கிற ஜுவாங் பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்த ஒரு 16 வயசு பொண்ணு குழந்தை திருமணத்துக்கு எதிராக தன்னோட கிராமத்திலே ஒரு பெரிய விழிப்புணர்வு இயக்கத்தை முன்னெடுத்துட்டு வராங்க. இதுதான் உண்மையான சமூக மாற்றம். சரி, இப்போ ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட். உங்க எக்ஸாம்ல டைரக்டா கேட்கக்கூடிய ஒன்லைனர்ஸ் இதோ. வாங்க, இந்த பாயிண்ட்ஸை நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. 1. ஐஎன்எஸ் அரிதமன் ஒரு அரிகந்த் கிளாஸ் சப்மரைன். 2. நமோ ட்ரோன் தீதி ஸ்கீம்ல கர்நாடகா தான் லீடிங். 3. சுக்னா வனவிலங்கு சரணாலயம் சண்டிகர்ல இருக்கு. கடைசியா ரொங்காலி பிஹு அசாமோட ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல். கடைசியா இந்த 2 முக்கியமான நாட்களையும் பார்த்திடலாம். ஒரு குவிக் ரிவிஷனுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஏப்ரல் 5 நேஷனல் மேரிடைம் டே, அதாவது தேசிய கடல்சார் தினம். இந்த வருஷத்தோட தீம் எதிர்காலத்தை நோக்கி பயணம். ஏப்ரல் 6 வளர்ச்சிக்காகவும் அமைதிக்காகவும் சர்வதேச விளையாட்டு தினம். சரி, இந்த செஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியோட உங்களை விடுறேன். இந்த மகப்பேறு விடுப்பு விதி மாதிரி ஒரே ஒரு பாலிசி சேஞ்ச் ஒரு மாநிலத்தோட ஒட்டுமொத்த ஒர்க் ஃபோர்ஸையும் பொருளாதாரத்தையும் அடுத்த 10 வருஷத்துல எப்படியெல்லாம் மாத்த வாய்ப்பு இருக்கு?
இன்னைக்கு நாம பார்க்குற ஹெட்லைன்ஸ் எப்படி நாளைக்கு நம்ம வாழ்க்கைய மாத்துதுன்னு யோசிச்சு பாருங்க.